ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டாக்கீஸ் அண்ட் டாசஸ். எஸ், லீக் ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியில் வி ஹவ் கம் ஃபார் குவாலிஃபயர் ஒன். மோஸ்ட் அவைட்டட் கேம்னே சொல்லலாம். ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் முலான்பூர்ல நடக்க போகுது கைஸ். இன்னைக்கு கேம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் டைம் முலான்பூர்ல இவங்க ஆடும்போது ஆர்சிபி சும்மா அப்படியே துண்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த டார்கெட்டை. ஸோ விராட் கோலி எல்லாம் அடிச்சாரு, படிக்கல் கொஞ்சம் நல்லா அடிச்சாரு. அந்த கேம் நல்லா சம்ம பண்ணி போச்சு. இன்னைக்கு கேம் யாருக்கு அட்வான்டேஜா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 50-50 தாங்க சொல்ல முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ஆர்சிபி பவுலிங் ஹேசூல்ல வந்துட்டாரு. இட்ஸ் கோயிங் டு பி ஆர்சிபி பவுலிங் வெர்சஸ் பஞ்சாபோட பேட்டிங்ன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பஞ்சாபோட லோவர் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஆர்சிபில வந்து உங்களுக்கு ஆடுவாங்க லோவர் ஆர்டர். பட் ஆனால் இனிஷியல் விக்கெட்ஸ் தான் போயிடுச்சுன்னா எப்படி டேக்கிள் பண்ணுவாங்கிற கொஸ்டின். பட் ஆனால் பஞ்சாப் வந்து அதை மேக்கப் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி வீரா இன்னும் ஃபர்தரா எப்படி சொல்றாருங்கிறத பார்ப்போம். ஆஃப்டர் லாங் 2016க்கு அப்புறம் ஆர்சிபி வந்து குவாலிஃபயர் ஒன்னு இன்னைக்கு தான் ரொம்ப ஆஃப்டர் 2016க்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஆடுறாங்க. பஞ்சாப்பும் ஸ்ரேஷர் கேப்டனாக இருக்காங்க. ப்ரீவியஸ் சீசன் வந்து கேகேஆர் வந்துட்டு குவாலிஃபயர் அந்த மாதிரிலாம் கூட்டு போனா பிளே ஆஃப்ஸ் அந்த மாதிரி. இப்போ வந்து பஞ்சாபை கூட்டு வந்திருக்காரு. அதுவும் ரொம்ப நாள் 2014க்கு அப்புறம் கூட்டு வந்திருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது ரெண்டு டீமுமே வந்துட்டு வின் பண்ணி குவாலிஃபை ஃபைனல் ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்காக ஆட தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அடுத்த கேம் ஆடி அதில் ஏதாவது தோத்துருவோம் அப்படின்ற ஒரு இதுக்கே போகாம ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பா ஒன் பண்ணிட்டு ஃபைனல் போய் உட்காந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் ரெண்டு பேருமே ஆடுவாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்துட்டு பஞ்சாப் வந்து பேக் ஃபர்ஸ்ட் ஆடிட்டு ஒரு 230+ ஸ்கோர் வச்சுட்டாங்கன்னா ஆர்சிபி சேஸ் பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கும். அதே இது இன்கேஸ் ஆர்சிபி 230+ அடிச்சுட்டு பஞ்சாப் வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா பவுலரோட போனா ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற என்னோட ஐடியா ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஸோ அப்படிங்கும்போது ரெண்டு டீமுமே வந்து கண்டிப்பா வின் பண்ண ஆடுவாங்க. பட் யார் வின் பண்ணுவாங்க மேட்ச் பொறுத்து இருந்தா போகணும். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பஞ்சாப் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸ்ரீராம் உங்களோட தார் சொல்லுங்க. ஆக்சுவலி ஒரு சொன்ன மாதிரி தாங்க, கேம் ரொம்ப டைட் கால் தான். எனக்கு கேட்டால் இன்னைக்கு வந்துட்டு சின்ஸ் இது ப்ரெஷர் கேம்னால பேட் ஃபர்ஸ்ட் புட் ரன்ஸ் அந்த போர்டுங்கிறது சொல்லிடுவேன். ஆர்சிபிக்கு வந்துட்டு இது வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக கூட முடியல. இந்த கேம் முடிகிறப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா ஐ ஹேவ் பார்க்கலாம். ரெண்டாவது பெரிய பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈசாலா கப் நமதேங்கிறது ஹேசரோட் கையில இருக்கு. ஸோ இந்த கேம் கொஞ்சம் ஆர்சிபி கொஞ்சம் பெட்டர் எடுத்துன்ற மாதிரி தான் தோணுது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரெடிக்ஷன். ஸோ பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ்க்காக. தேங்க்யூ.